எங்க எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்கிறது கலைநயத்தோட டேபிள். இந்த எதிர்கட்சியில் இருக்கிற நம்முடைய தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலைநயத்தோடு இருக்கிற டேபிள். இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலி வாங்கி இருக்கிற இந்த மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்து இருக்கிறது, அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில். ஆனா அதே சமயம் இங்க பேசும்போது அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான், இது மக்கள் வரிப்பணத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டி காட்டுகிறார். இந்த மேசையும் மைக்கும் நாங்கள் தான் செய்தோம். சட்டப்பேரவையில் கலகலப்பு. தமிழக சட்டப்பேரவையில் இன்று மேசை இருக்கைகள், மைக்குகள் குறித்து ஆளும் கட்சிக்கு திமுகவுக்கும் இடையே சுவாரஸ்யமான விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, தற்பொழுது சட்டப்பேரவையில் பயன்படுத்தப்பட்டு வரும் கலைநயத்துடன் கூடிய மேசைகள், இருக்கைகள் மற்றும் மைக்குகள் உள்ளிட்ட வசதிகள் தாம் அமைச்சராக இருந்த காலத்தில் பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்டவை என்று குறிப்பிட்டார். நான் அமைச்சராக இருந்தபோது பார்த்து பார்த்து செய்த இந்த மேசைகள், மைக்குகள் உள்ளிட்டவற்றில்தான் இன்று நாம் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் என்ற வகையில் ஏவா வேலு பெருமிதத்துடன் குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலளித்த பல்வி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், இந்த மேசைகளை செய்தது நாங்கள்தான், இந்த இருக்கைகளை செய்தது நாங்கள்தான், இந்த மைக்குகளை செய்ததும் நாங்கள்தான் என்று எல்லாவற்றிற்கும் திமுக தான் காரணம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என விமர்சித்தார். மேலும் இவை அனைத்தும் மக்களின் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்டவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் நடைபெற்ற எல்லா விஷயங்களுக்கும் திமுக அரசுதான் காரணம் என்றும், எல்லாவற்றுக்கும் தங்களுக்கே சிறப்பு சேர வேண்டும் என்றும் கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது என்ற வகையில் அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி கொடுத்தார். இதற்கிடையே ஏவா வேலு பேசிய குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து நீக்கினார். அதற்கு உடனடியாக ஏவா வேலு, நீங்கள் எதை செய்தாலும் நன்றாக தான் செய்வீர்கள், தெளிவாக தான் செய்வீர்கள் என்று சபாநாயகரை குறிப்பிட்டு கூறியதாக தெரிகிறது. இதை கேட்ட முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் சிரித்த நிலையில் அவரை பார்த்து சட்டப்பேரவையில் இருந்த உறுப்பினர்களும் சிரித்தனர். இதனால் சிறிது நேரம் அரசியல் விவாதம் மறந்து சட்டப்பேரவையே கலகலப்பான சூழலாக மாறியது. ஒருபுறம் இந்த மேசை, இருக்கை, மைக் எல்லாம் நாங்கள் செய்தது என்ற பெருமிதம், மறுபுறம் அது மக்கள் வரி பணத்தில் செய்யப்பட்டது என்ற பதிலடி என சட்டப்பேரவையில் நடைபெற்ற இந்த விவாதம் அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் சிரிப்பலையையும் ஏற்படுத்தியது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.